Hi everybody, this is Shweta. My name is Inder and welcome to our channel. It's time for Tenali. Let's watch it. ஹலோ நாங்க ராஜ் டிவில இருந்து பேசுறோம். ஓ ராஜ் டிவில இருந்தா மறுபடியும் இன்டர்வியூவா? ஓகே வாங்க. இந்த வாட்டி நான் பின்னிடுவேன். எந்த தொந்தரவும் கிடையாது. யாரை தொந்தரவா நினைக்கிறீங்க? தெனாலி. தெனாலியில என்ன தொந்தரவு? ஹி இஸ் மை பேஷண்ட். எந்த தொந்தரவும் கிடையாது. அப்புறம் எதுக்கு சார் அவரை போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட்டீங்க? இது யார் உங்களுக்கு சொன்னது? எங்களுக்கு மெசேஜ் கிடைச்சதே. இப்போ எங்களுக்கு கிடைச்ச மெசேஜ் வேற டிவி காரங்க கிடைச்சிருந்தா கிழி கிழிச்சிருப்பாங்க. அப்புறம் உங்க இமேஜும் போச்சு, எங்க இமேஜும் போச்சு. பாவம் தெனாலி எதுக்கு சார் போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டீங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல நான் கொண்டு போய் விட்டது வந்து அது ட்ரீட்மெண்ட். ஓ இட்ஸ் a treatment. யா இட்ஸ் a practical treatment. உங்களுக்கு தான் தெரியுமே தென்னாலிக்கு எதுக்கு எடுத்தாலும் பயம். போலீஸ்னா எனக்கு ரொம்ப பயம். அதனால நான் ஜஸ்ட் சும்மா ட்ரீட்மெண்ட்காக போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட்டேன். ஐ அம் சாரி சார், உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். அப்படியே அங்க வந்து உங்களை இன்னொரு இன்டர்வியூ எடுக்கலாம்ல? ஓகே மோஸ்ட் வெல்கம். என்னைக்கு வரீங்க? அது எனி டைம், எப்ப வேணா வரலாம். வந்தா தெனாலி இருப்பாருல்ல? அப்போ தெனாலி இருப்பான். தெனாலி இங்கதான் இருப்பான். அவன் எங்க போக முடியும்? ஹி இஸ் மை பேஷண்ட். வாங்க எப்ப வேணா வாங்க. நான் இப்ப கூட்டு வரதுக்கு தான் போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பிட்டு இருக்கேன். யா உங்கள மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேற டாக்டரே கிடையாது சார். Thank you. No, he has to bring him back. Thank you. Police station. அதுக்கும் பின்னால அந்த முடிச்சு ஓச்சு எல்லாருக்கும் ஒரே உழப்பம் கப்ப யாருக்கு கொடுக்கறது இந்த தென்னாலிக்கு என்ன விஷயம்? நான் வந்து நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியும் சார். நீங்க எந்த கமிஷனர்ட்ட போனாலும் இது நடக்காது. நீ பாரு, ஏன்னா நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்ல இவரை மனநோயாளின்னு சொல்லிருக்கீங்க. மனநோயாளிய இங்க அடைச்சு வைக்க முடியாது, அடிக்கவும் முடியாது. அது இல்ல இன்ஸ்பெக்டர். இவன் அவரே மெட்ராஸ் போறதா விட்டுட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வேன் வந்துடும். வேன் வர்றதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோமா, ஒரே சிரிப்பு தான், காமெடி தான், ஜோக்கு தான். என்ன அண்ணா ஒரு அனுப்புன்னு சொல்லிட்டுல எங்கே அனுப்ப வேணாம் இன்ஸ்பெக்டர். நானே கூட்டு போதான் வந்திருக்கேன். என்ன சொல்றீங்க? மனநோயாளின்னு சொன்னீங்க, கொலை செய்ய வரான்னு சொன்னீங்க. கொலை பண்ணுவா பண்ணலாம். இஃப் தட்ஸ் ஆல். எல்லாம் நான் சும்மா போய் சொன்னேன். ட்ரீட்மெண்ட் இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் மை ட்ரீட்மெண்ட். ஓகே எழுந்துரு. என் மனசை திறந்த ஒரு விஷயம் சொல்ல வேணும் உங்களுக்கு. ஒன்னும் சொல்ல வேண்டாம். வா, நீங்கள் சாதாரண டாக்டர் அல்ல. தெய்வ வைத்தீஸ்வரன் உங்களுக்கு ஒரு கோவில் எழுப்பி அந்த கோவில் கலசத்து மேல் எல்லாம் ஊத்தி டிகாஷன் ஊத்தி சக்கரை போட்டு கலக்கி அது கோப்பி நான் கோப்பி அப்படி விட இல்லையே. நீங்கள் என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு விடையங்க. அது என்னத்துக்கு என்று விளங்காமல் நான் உங்களை பிள்ளையா நினைச்சு போட்டேன். ஆனால் இப்பதான் விளங்குது உங்களிடமும் ஒரே ஆசை. ஐயோ என்ன டாக்டர், இது ட்ரீட்மெண்ட் இல்ல. என் முதுகெல்லாம் அடிக்கிறது. சொரிஞ்சு விட வேண்டாம். சரி அப்ப விடுவேன். இது ஒரு ட்ரீட்மெண்ட். எஸ் ட்ரீட்மெண்ட். தெனாலி இந்த இதுல ட்ரெஸ் இருக்கு, இதுல கொஞ்சம் பணம் இருக்கு. நீ கிளம்பி மெட்ராஸ்க்கு போ. ஐயோ என்ன நீங்களே கட்சி மாறிட்டீங்கள். மாறல, நான் எப்பவும் என் புருஷன் கட்சி தான். ஆமா தெனாலி, நீங்க கிளம்பி மெட்ராஸ்க்கு போங்க, நாங்க அங்க வந்து பாக்கோம். நீ வா. நான் சொல்ல வேண்டும் நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க. என்ன சொல்லுங்களா? மெட்ராஸுக்கு அனுப்ப நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு தெனாலியை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்தேன். இதா இத்தனை வருஷமா நான் உங்களை இப்படி பார்த்ததே இல்ல. தெனாலி மேல எவ்வளவு வெறுப்பு இருந்தா நீங்க ஜானகி கிட்ட அப்படி கத்திருப்பீங்க. வேண்டாம், இனிமே தெனாலிக்கு ட்ரீட்மெண்ட் மெட்ராஸ்லயே பண்ணுங்க. அவர் போட்டும். நான் ஏன் கத்துறேன்? முதல்லயே தெரிஞ்சா இவ போய் இவ கிட்ட சொல்லிடுவாள்ல. இவங்க தான் திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே. அப்புறம் நான் பண்ண போற ட்ரீட்மெண்ட்ல ஸ்பாயிலா இருக்குல்ல. இவனுக்கு போலீஸ் மேல இருந்த பயம் போயிருக்குமா? That's why I shouted. அண்ணா, அப்ப என் மேல கோவப்பட்டதெல்லாம் ஆக்டிங். Just acting. அந்த ரெண்டாவது அப்ப தெனாலி மேல உங்களுக்கு என்ன வருத்தம்? கிடையாது. சத்தியமே பண்ணிட்டாரு. ஏப்பா கோவப்படுறீங்க? அது கோவம்டா, ட்ரீட்மெண்ட். ட்ரீட்மெண்ட்லாம் போதும். தெனாலி நீ முதல்ல மெட்ராஸ் கிளம்பு.
மனிதர் கழிக்க விடாமல் ட்ரீட்மெண்ட் என்று இடைஞ்சல் செய்து கொண்டிருக்கிறது. டாக்டர், நீங்க நல்லா கழிங்கோ உங்களோட வெக்கேஷன். நான் போட்டு என் டெலிவிஷனை கிளப்பி விடாது, என் டென்ஷனை கிளப்பி விடாதுன்னு சொன்னேன். தென்னாலி, நீ இங்கே இருக்கலாம். எங்க வெக்கேஷன் முடியற வரைக்கும் நீ எங்கேயுமே போக வேண்டாம். அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. தெனாலி, அப்ப இந்த வெக்கேஷன் ஃபுல்லா உனக்கு ட்ரீட்மென்ட் தான். இது கோவல்ல ஆக்டிங். கடவுளே, எதுக்கு சிரிப்பு? கைலாஷ் தலையில தானே மண்ணவாரி போட்டுக்கிட்டா தெனாலியே போறேன்னா கூட இனிமே கைலாஷ் அனுப்ப முடியாது. எப்படி சொல்றீங்க? டிவிக்காரங்க வந்தா இமேஜ் ஸ்பாயில் ஆயிரும்ல. ஐயோ கைலாஷ், ஐயோ ஜம்ப் நீங்களே மறுபடியும் தேட வந்துட்டீங்களா? மறைக்க பாக்குறீங்களே. 1.5 லட்சத்தை தண்ணிக்குள்ள வச்சா நனைஞ்சு ஈரமேடாதான். எப்படி சார் ஈரமாகும்? வைர மோதிரம் அதை சொல்றியா? அது இன்னொரு கிடைக்கவே இல்லையா? கிடைச்சிருந்தா தான் உங்ககிட்ட எடுத்துட்டு வந்திருப்பேன். கவலைப்படாத, அங்க தேடு. நீ முந்தின நோக்கு, நான் முந்தின நேக்கு. போ போலாம். எங்க பர்க்கிலே பாக்கவா? பர்க்கில் இல்லடா, தெனாலி. கடவுளே, எப்படி என்னது அடிச்சாலும் 4 தான். 4 அடி யாருக்குதான் பேர் வைக்க வேணும். எனக்கு என்ன பேர்? நீங்க அடிச்ச கணக்கு வா கேட்க 10 அடி யாருன்னு வைக்கிறார். கெட்ட குடியேகனும் பட்ட இடத்துல படும். எங்க பால் கொடுங்க. ஐயோ, மாம்பழம் நினைச்சு பால பிச்சு போடுறீங்க. பாலுன்னு தெரிஞ்சுதான் பிச்சு போட்டேன். விளையாட்டு போதும், உட்காரு. உட்காரு. பால் அண்ணா, அந்த பால் சேர்த்து தான் உட்காரு. இல்ல தெனாலியும் நான் உட்காரு. என்னங்க இது? மேங்கோ ஜூஸ். மேங்கோ ஜூஸ். எனக்கு ஜெப்பு. அம்பிகா வாவ் ஏ She's looking so pretty, yeah. என்ன புக்குமா இது? தனியா உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்க இன்ட்ரெஸ்டிங்கா? Love is beautiful. ஐயா, சரி வேண்டாம். FGH படி எடுத்துக்கலாம். இதுவும் போடலாம். பாடி. ஐயோ, மெதுவா. நான் கூட்டு வந்த மாப்பிளைக்கு இப்பதான் ரொமான்ஸ் வருது. அவங்களுக்குள்ள லவ் பியூட்டிஃபுல்ல பேசிக்கிறாங்க. இப்ப நாம உட்கார்ந்துட்டா அவங்களுக்கு ஏதாவது மூடு வருமா? ஓ, எப்படி? மாதிரியே சிரிக்கிறீங்க. கூட பழகிறேன்னா அவரை மாதிரியே வருது. சேஞ்ச் பண்ணி பாக்குறேன். எனக்கு பயமா இருக்கு. கூடவே வா. இப்ப என்னடா தெரியுது? நீங்க ஜிப்பு போறது தெரியுது. உண்டா அங்க பாருடா. டாக்டர் கைலாஷும் உன் பொண்டாட்டி ஒரு பக்கம் லவ் பண்ணிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் கைலாஷோட தங்கச்சியும் அந்த தடியில லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு தெனாலில லவ் பண்ணிச்சு. அதெல்லாம் போல். இந்த ஏரியா ஆப்பிள் சாப்பிட்டுருக்கீங்க? இந்த ஏரியால ஆப்பிள? ஐயோ, சூப்பரா இருக்கும். அப்படியா? காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி. தங்கச்சி இடம் மாறிட்டா. குழந்தைகிட்ட ஏதோ ஒரு பைய கொடுத்து விடுறா. அந்த குழந்தைங்க தடி என்கிட்ட போயிடுச்சு. நீ எங்கடா போயிட்ட? சரி சரி, குளிர் பிரதேசத்துக்கு இது ஒரு பிரச்சனை. பெரிய ஆப்பிள் எனக்கு தான். எல்லாத்தையும் நீ சாப்பிடக்கூடாது பாபு. ஜானகி எங்க? ஜானகி ஆப்பிள் பறிச்சு கொடுத்து வச்சுட்டே இருக்கா. முதல்ல பதக்கிட்டு கொடுத்தா, இப்ப தெனாலி கிட்ட கொடுத்த நபரேன் இருக்கா. ஆப்பிள், ஆதாம், ஏவாள். அந்த தென்னாலி ராமன் ஆயிட்டு இருக்கா, நீ தென்னாலி ஆயிட்டு இருக்க, ராவணன் ஆயிட்டு இருக்க. எங்க போயிருக்காங்களோ வா தேடுவோம். இதுல கூட வேற குடி. வாங்க, படை தூக்கி போட்டீங்க. இப்ப மழை வரும். ஆமா, நீங்க வெயில மட்டும் இருந்தா பத்தாத, நாட்டையில இருக்கிறோம். ஓ வந்துங்க. மட்ட சாம்பிராணி. ஏண்டா, உங்க அத்தை எங்கடா போனா? தெனாலியோட டூயட் பாட. இப்பதானே ஒரு டூயட் முடிஞ்சது, அதுக்குள்ள வா. பரவாயில்ல, வேணுமா போட்டோம். தெனாலி, உங்க ஊர்ல புருஷனை பொண்டாட்டி எப்படி கூப்பிடுவாங்க? Wow. இங்க இருங்கோ, இங்க இருங்கோ. இங்க இருங்கோ. கடவுளே, பொண்ணன் பார்த்தால் என்ற உயிருக்கே ஆபத்து. ஏன் உயிருக்கு மட்டும்தானா? என்ற உயிர் கிடக்குது விடு. அது பயம் வரும் போதெல்லாம் பிழையா அவலாசம் கடுதாச்சி மாதிரி இங்காரியும் அங்காரியும் அறையும். நீ வாழ வேண்டியவள். உங்களோட
இப்படிதானே வருவான். அப்படியே மறைஞ்சிருந்து இங்கே கடிச்சு குதறிடுற. இந்த திங்கிறது கடிக்கிறது இதை தவிர வேற எதுவுமே தெரியாது உங்களுக்கு? தெரியும் டாக்டர், ஆனா ஒரு கூட்ட மாட்டேங்குது. இங்க வாங்க, இங்க வாங்க, வாங்க. குடிங்க, குடிங்க. எப்படி நீங்க சொன்ன மாதிரி தென்னாலி இந்த வழியா தான் வருவா. கண்ணை மூடிட்டு அப்படியே ஒரு போடு. ஓகே, ஒண்ணு இல்ல. स्टेज आएगा मेरे को लग रहा है. I have a feeling. हाँ மறைஞ்சுக்கங்க. குடிங்க, குடிங்க. இத கூட வச்சுக்கங்க. கண்ணை மூடிக்கிட்டு ஒரே போடு. ஓகே, எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீங்க எல்லா இடத்துலயும் ஆள் இருக்காங்க. இந்த ஏரியா விட்டு எங்க போயிருப்பாங்க சார்? அந்த பைனாகுலர் கொஞ்சம் கொடுக்குறீங்களா? அதாவது ஏன் இது சரியா தெரிய மாட்டேங்குது? என்ன சார் தெரியாம இருக்கு? உடைஞ்சது அது உங்க பையன் சார். சார் हाँ गया. கலைக்கு வந்து आए பைனாகுலர் வந்துருச்சு. தெனாலி இப்போ என் தங்கச்சிக்கு முத்தம் கொடுக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சுல. உன்னை இப்படியே விட்டா தூக்கம் வரலையா? ஓமம். சி, என்ன ஒண்ணு இல்ல, கொசு. நீ தூங்கு. உன்னை வெளிக்கட்டி விட்டு தாண்டா மறுவேலை. நான் ஏன் திருப்பி திருப்பி அந்த பாஷையில பேசிட்டு இருக்கேன்? சீ. இதுதான் எனக்கு நான் விசிறு பிடிச்சிருக்கேன்னு நினைச்சியா? இனிமே நான் அந்த பாஷையில பேசவே மாட்டேன். ஓமம். again. வாழை. எந்திரே. எந்திரா. என்னடா தலைகால் புரியாத ஆளா இருக்கு. கையில என்னடா திருப்ப? அது டாக்டர் இந்த கிருபையினால எனக்கு எல்லா பயமும் போட்டுது. ஆனாலும் இந்த பேய் பிசாசு பயம் மாத்திரம் கொஞ்சம் இருக்குது. செருப்ப வச்சு கொண்டால் பேய் வராதுன்னு சொல்லுவாங்க. நீங்க எப்ப வந்தீங்க? நான் கிண்டலா? போடா போய் ஏன் ரூம்ல போய் படு. நான் இங்க படுத்துக்கிறேன்டா. ஐயோ, உங்கடா அறை பெரிய அறை, இது சின்ன அறை. முட்டைன்னா அதை விட பெரிய அறை ஒழிப்போம். சிலேடை புலவரு. குளிர் விட்டு போச்சு அவனுக்கு. என்னோட ரூம் பெரிய ரூம்டா, குளிர் ஜாஸ்தி. நீனா எறும் மாடு, உனக்கு எதுவும் உரைக்காது. ரெண்டாவது அங்க டைனிங் டேபிள் இருக்கு, வேணுங்கிறத எடுத்து சாப்பிட்டுப்பேன். போடா. என்ன போடா வாடா, அங்க போ இங்க போ என்று எல்லாம் என்ன விரட்டி புதினம் பாக்குறீங்களா? என்ன எனக்கு என்னப்பா, ஏதோ டாக்டர் சொன்னாரு ட்ரீட் பண்ணாம. ஐயோடா, இத முதல்லயே சொல்லப்படாதே. சரியா? குட் நைட். Oh. मुझे लग रहा है ये ओ, उसके कैसा पास था? जाएगा. अरे रे. Oh. யாரா இது? யாரா? யாருன்னு கேக்குறல்ல? गया गया. எவ்வளவு நேரமா கேக்குறேன். டேய், யாரா இது? Chick.
இந்த முனங்களுக்கெல்லாம் நான் மசிஞ்சிருவேன் நினைச்சியா? நீ என்ன பண்ணாலும் நடக்கிறது. ஒரு லூசுக்கு என் அழகு தங்கச்சியை கட்டி கொடுக்கறதுக்கு நான் விசிறு நினைச்சியாடா? அதான் உன் பாஷையில சொன்னா நான் ஒரு பைத்தியம் என்று நினைச்சியா? Dude, what you are doing? No, he's doing the right thing. Na? Here's the right guy. என்ன இன்னைக்கு ஒரு நாய் நிறைய கூட காணோம்? என்ன மாதிரி எல்லாம் வெக்கேஷன் போயிடுச்சா? ஓஹோ, புலி கூட வரப்போகுதா? அட்டே எங்க அப்பா இன்னைக்கு ஒண்ணு நகர்த்தாரு அப்படியே. Go, go, go. எழுந்திருங்க, எல்லா பிரச்சனையும் முடிச்சிட்டேன். இனிமே ஜானகிக்கு நீங்கதான் மாப்பிள்ளை. அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம். ஏன் மெட்ராஸ்ல ஹனிமூன்? மெட்ராஸ்ல சூடா இருக்குமே, இங்கேயே கல்யாணம், இங்கேயே ஹனிமூன். அதுதான் என் ஆசை. இந்த வயர் எரிய விட்டான்ல, அந்த ஆத்மா சாந்தி அடையும். ஏன் மாப்பிள்ளை இன்னைக்கு சரியா சாப்பிடலையா? நன்றி டாக்டர். அது ஒரு ட்ரிக். காலை வைக்கிற இடத்துல காலை வச்சா பேய் பிசாசு குழம்பி போயிடும் தானே. அத கேட்கல. நீ எப்படி இந்த ரூம்ல? நீங்க தான் ட்ரீட்மெண்ட் இந்த அறையில் படுக்க சொன்னதா அவர் சொன்னவர். அப்ப அங்க படுத்துட்டு இருந்தது டைமண்ட் பாபு தான். ஐயோ சந்தோஷத்துல உங்களுக்கு பாட வேணும் வேண்டும், எனக்கு ஆட வேணும் வேண்டும் தோன்றது. நீங்கள் வெறும் மனுஷன் இல்ல, சாதாரண இந்த பேஷண்ட். சத்தியம் பண்ண கூட சத்தியமாக தெய்வம் சார்ந்தான். அது இல்லை, இப்ப நான் இங்க சொன்ன கல்யாண மேட்டர் வெளியில யாருகிட்டே சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ண கூட. சஸ்பென்ஸ், அவைகளுக்கும் ட்ரீட்மெண்ட். ஓகே, ஏங்க எவ்வளவு நாள் இந்த விஷயத்தை சஸ்பென்ஸா உங்க ரெண்டு பேருக்குள்ளே வச்சிட்டு இருப்பீங்க? இது கூட ட்ரீட்மெண்டா? அவர் என்ன ஜானகிக்கு பயப்படுறாரு? ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. இவனை கட்டிக்கிட்டு நீ நல்லாவே இரு. ஆசீர்வாதம். ஏங்க பாவம் பாபு கொஞ்சம் லூசா இருந்தாலும் தப்பிச்சிருப்பானே, நான் டைட்டா கட்டிட்டேனே. அதுதாங்க நானும் சொல்றேன். அனாவசியமா மனசுல கற்பனை வளர்த்துட்டு இருக்காரு. இந்த கல்யாண விஷயத்தை இப்பவே அவர்கிட்ட சொல்ல வேண்டாமா? பாபு ஐயோ பயப்படாதே, இங்க நரிதான் மூளையிடுது. இவர்தான் ஏன் போகணும்? நான் டிஸ்கவரி சேனல்ல பாபு பாபு, இல்ல கல்யாண விஷயம் தானே, அவர் தூங்கிட்டு இருப்பார், காலையில சொல்லிக்கலாம். கல்யாணத்துக்கு இல்லையம்மா, பயத்துல மூத்தத்துல முகூர்த்தத்துக்கு போயிட்டு முகூர்த்தம் பிக்ஸ் பண்ண போயிட்டு இருக்கேன். இந்த நேரத்துலயா? இல்லன்னா பிச்சு பிச்சு எடுத்துனமே நர்ரமா. என்ன சொல்றீங்க? ஐயரே தாமா, அவர் ரொம்ப பிஸி ஐயர், எல்லாரும் மொச்சு மொச்சு எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ போய் பாத்துட்டு வந்துடுறேன். அது நம்ம காலையில மார்னிங் ட்ரெயின்ல போறதுக்குள்ள நான் அவரை போய் கடிக்கணும், இல்ல குடிக்கணும். எனக்கு அது ஒண்ணு இல்ல, உங்க கல்யாண வேலையை பாக்குறதுக்காக இப்பவே டென்ஷன் ஆயிட்டாரு. இருக்காதோ பெண்ணே, ஐ தெனாலி கங்க்ராட். என்ன எப்படி மரியாதை இல்ல அவர் கூப்பிட இயலாது. ஏனென்றால் நான் இனி வெறும் தெனாலி சோமன் அல்ல, உங்க அத்தையை கட்ட போற தெனாலி மாமன். எப்படியோ நான் நினைச்ச மாதிரியே எல்லாமே நல்லபடியா நடக்குது. ஆமா நீ ஓமண்ணி, என்னடா ரெண்டு பேரும் அண்ணி என்று கூப்பிட்டால் அண்ணி சென்டிமெண்ட் ஆன்டி சென்டிமெண்டா போகுமே. டாக்டர் எனக்கு மச்சான் என்றால் நீங்கள் எனக்கு மச்சி. சொல்றது ஐயோடா, காதில் சொல்லுங்க. This is so fun, yaar. This is so good.
god, yeah. Every other scene is super hilarious, yaar. See, whenever you feel sad, na, just watch this movie. This Crazy will give movie, you yaar. refreshment, yaar. This is amazing, amazing. Loved it. Now, will the marriage happen? That's the question. I like the Ashirwad. I feel scared of both. Then I confused karna and all. This is so super good. movie, yeah, Loved super it, movie, loved it. I'm excited for more, guys. So meanwhile, do like, subscribe, Share, comment, click on the bell icon.